உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் சார்பில் மே தின நினைவு சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன்படி ஆம் ஆத்மி கட்சி சார்பில் சிந்தாதிரிப்பேட்டையில் மே தின பூங்காவில் இருக்கும் மே தின நினைவு சிலைக்கு அந்த கட்சியின் தமிழக தலைவர் வசீகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வசீகரன், தொழிலாளர்கள் இந்த நாட்டின் ஆணிவேர், பொருளாதாரத்தில் உலக அளவில் நாம் போட்டி போட தொழிலாளர்கள் நலம் முக்கியம் என கூறினார். விவசாயிகள் எப்படி இந்த நாட்டினுடைய முதுகெலும்போ அதை போல தொழிலாளர்கள் இந்த நாட்டினுடைய ஆணிவேர். ஒரு உலக பொருளாதாரத்தில் உலக அளவில் நாம் போட்டி போட வேண்டும்னு சொன்னால் தொழிலாளர்கள் நலன் தான் முக்கியம். அந்த தொழிலாளர்கள் நலனை இன்னைக்கு ஊக்குவிப்பதற்கான, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கான இந்த தினம்தான் மே தினம். இதை இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி சார்பில் நாங்கள் இங்கே மே தின பூங்காவில் மரியாதை செலுத்துகிறோம். இதனைத் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் சங்கத்தின் தலைவர் விருகை VN ரவி தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று மே தின பூங்காவில் உள்ள மே தின நினைவு சிலைக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். பின்னர் உலக தொழிலாளர் தினத்தை நினைவு கூறும் வகையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பெருமிதம் கொள்வோம். உடல் உழைப்பு ஒன்றையே முதலீடாக வைத்து ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருந்த உலக தொழிலாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 8 மணி நேர உழைப்பு மட்டுமே தேவை என்று உறுதி செய்வோம். 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அப்படி என்கின்ற நிர்ணயித்த நாள் இந்த நாள். இந்த நன்னாளில் எல்லா தொழிலாளர்களும் முன்னேறி வர வேண்டும். தொழிலாளர்களாக இருக்கிறவர்கள் முதலாளியாக உருவாக வேண்டும். அதற்காக உண்மையாக உழைக்க வேண்டும். இந்த நேரத்தில் உண்மை என்பது எதற்காக நாம் உறக்க சொல்கிறோம் என்று சொன்னால், உண்மையை மட்டுமே நேசிக்கின்றவன், உண்மையாக உழைக்கிறவன் அவன் உசந்த இடத்தில் வளர்ந்து வருகின்றான். உண்மையை போல் நடிக்கிறவன், உழைக்கிறதை போல் நடிக்கிறவன் பின்தங்கி போய் கொண்டிருக்கின்றார்கள்.